இந்த வீட்டில் நான் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக்ஸி போடுவாங்க, இப்போ வந்து மோட்ரு போடுவாங்க. மூஞ்ச பாருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஷாப்பிங் vlog. நான் ஷாப்பிங் vlog தான். எனக்கு அவளுக்கு தெரியல எனக்கு என்ன வாங்குறதுன்னு. எங்க மேம் வந்து ஸ்கூல்ல சொன்னாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் போடணும்னா அதுதான் வாங்க. அப்படிலாம் சொல்லல, நாளைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குன்னு தான் சொன்னாங்க. செலிப்ரேஷன் அதுக்காக கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ், அதுக்கு ஒட்டி இருக்க ஸ்டிக்கர்லாம் நான் அத ஒட்டிட்டு அதெல்லாம் நீ எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் நீங்கள் போட வேணாம் அப்போல்லாம் சொல்ல. அவனுக்கு வந்து நாளைக்கு ஜஸ்ட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாமான் கடை, அதாவது இந்த பித்தாளை இல்லை சில்வர் ஜாமான் சில்வர் ஜாமான் இருக்குல்ல, அந்த ஜாமான் கடையில் வந்து 1 கிலோ 250 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்களாம். அதில் வந்து நாங்கள் வந்து என்னது புட்டு குழாய், அந்த குடம் மாதிரி ஒன்று இருக்குல்ல புட்டு குழாய், அது அம்மா கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் நைனா வந்து கருப்பு கொண்டைக்கல்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து கடலையும் புட்டும் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. நேற்று நைட்லேருந்து அப்படியே ஒரு டெம்ட் ஆகிட்டே இருக்கா. அதனால வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து புட்டும் கடலைக்கறியும் வாங்குறதுக்கு, அதாவது புட்டு செய்யணும், அதுக்கு புட்டு குழாய் வாங்கணும். அதனால இப்போ அந்த 250 ரூபா ஆஃபரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே கடத்தூரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் வாங்க போகிறேன். அது சர்ப்ரைஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. லட்சு என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்கிறான். சொல்லு. அம்மா வந்து எனக்கு திங்ஸ் வளர எதுவுமே வாங்கி கொடுக்கல. ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிய நீ? படிக்கிற பிள்ளைக்கு நம்ம வந்து வாங்கி தர மாட்டோம். அப்ப எனக்கு இன்னைக்கு வேணும். வெளுத்துருவேன். அப்ப Black Forest 2 வாங்கி கொடுக்கியா? 2ல 1 வாங்கி தரேன். அன்னைக்கு அவங்க பர்த்டேக்கு நம்ம கேக் வெட்டணும்ல, அந்த ஃபுல் கேக்கையும் ஒரு ஆளே சாப்பிட்ருக்கான். ஏன்னா நார்மலாக நான் கேக் சாப்பிட மாட்டேன், அம்மாவும் சாப்பிடவே இல்லை. அப்போ கட் பண்ணப்ப அந்த ஒரு பீஸ் என்னமோ சாப்பிட்டாங்க. அதுதான் நிறைய பீஸ் எடுத்து பக்கத்து வீட்டுங்களுக்கு தந்து நான் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டேன். நிறையா பீஸ்லாம் கொடுக்காங்க. ஒரு 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க ஈத்தாப்பில், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. பாக்கி ஒரு 1 கேஜியும் 1 கேஜி 1/2 கேஜி வாங்கினேன், சரியா ஞாபகம் இல்லை. அது ஃபுல்லாகவே இந்த குண்டு பையில சாப்பிட்டு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி, நம்ம கடத்தூர் போகலாம். நைனா வராங்க, சாமி கும்பிட்டுட்டு. ஓகே, நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். எனக்கு என்னோட ட்ரெஸ்லாம் ரொம்ப லூஸாக இருக்காட்டிருக்குது. சாமி கும்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நான் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது என்னோட சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். லைட்டாக வெயிட் லாஸ், அதாவது ஒரே 1 கிலோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கிறேன். ரொம்பலாம் ஆகலை. அது உங்களுக்கு பார்த்தா தெரியாது, இருந்தாலும் நான் வெயிட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், ஒரே 1 கிலோ வந்துட்டு குறைஞ்சிருக்கனால எனக்கு அதுவே பெரிய விஷயமாகி வந்தோம்னா அவுக்கு 2 குலோப்ஜான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அந்த 1 கிலோவை வந்துட்டு நம்ம 2 கிலோவா டபுள் மடங்கு மேலே ஏறிடும் மாட்டிருக்குது. அந்த 1 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்துட்டு நான் 2 குலோப்ஜான் சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுக்கு நீ குறையாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த நோ சுகர் நோ மைதா. நிறைய பேர் சொன்னாங்க வந்துட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க, நோ சுகர் நோ மைதா, அதில் தான் வந்துட்டு கடகடன்னு வெயிட் லாஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி இருந்து பார்க்குறேன், இருக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, சாயந்தரம் கொண்டு வந்து டீ கொடுக்குறாங்க. நம்மளோட வாய் சும்மா இருக்க மாதிரி டீயை குடிச்சிடறோமா. அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு பார்த்தா அம்மா அப்படி தான் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி அப்போ தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி இந்த மாதத்துக்கு நம்ம இன்னையிலேருந்து நோ சுகர் நோ மைதாவில் இருக்கிறோன்னு. பார்த்தா மைதா மாவில் தேங்காய் திருவி போட்டு ஒயிட் சுகர் போட்டு அதை கரைச்சி ஒரு இனிப்பு தோசை நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த தோசை 2 தோசை எனக்கு ஊற்றிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் வேறு எங்கள் அம்மா நெய் ஊற்றி சுடவான்னு கேட்குறாங்க. யோசி அவடே இருக்கப்பாடாவது வெயிட் லாஸில் இருக்கம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆமாம், உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அது வேறு கொடுத்தாங்களா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது தெரியலையா, எனக்கு வேறு அது பிடிக்கும், அந்த தோசை எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால நானும் சாப்பிட்டு சரி அடுத்த வாரத்துலேருந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிட்டேன். 4 மந்த்துக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆனேன் அப்படிங்கிறதுனால செம்ம ஸ்டொமக் பெயின். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்துச்சு, ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தப்போ டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ ஒரு அட்டை ஃபுல்லாகவே இருந்துச்சா, அது ஃபுல்லாக போட்டு பார்த்து அதுக்கப்புறம் பீரியட்ஸும் வரவே இல்லை. நான் என்ன செஞ்சேன், திருப்பியும் டாக்டர் கன்சல்ட்டிங்கே இல்லாமல்
திருப்பியும் போய் நானே டேப்லெட் வாங்கி திருப்பி அதே அட்டையை வாங்கி திருப்பி 2 அட்டையாக போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பீரியட்ஸ் வரும்போது பார்த்தாக்கா ஓவர் ப்ளீட் ஆகிடுச்சு, ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பெயின் இன்ஜெக்ஷன் அது இதுன்னு 2 இன்ஜெக்ஷன் 3 இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தேன். அதில் தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கணும் நான் என்னோட கணிப்புப்படி நான் கணிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் நீங்களாம் வந்து எந்த டேப்லெட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க. முக்கியமாக இந்த பீரியட்ஸ் விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருங்க. டாக்டர் என்ன தான் சொன்னாங்க, இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 மந்த்துக்காவது நான் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட்டிங்கில் இருக்கணுமா, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பீரியட்ஸ் இப்போ ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் கரெக்டாக 28 நாள் 30 நாளில் அடுத்த பீரியட்ஸ் ஆனால் மட்டும்தான் என் உடம்பு நல்லா இருக்குது, அப்படி ஆகலை அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கண் பார்வையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் எடுத்துகிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா, அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறது தெரில. ஸோ வந்து உங்களுக்கெல்லாம் வெயிட் லாஸ் ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் அந்த நோ சுகர் நோ மைதா அதை வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த டீ காஃபி மட்டும் அவாய்ட் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பார்ப்போம். சரிங்கம்மா, நேற்று கடத்தோர் போடணும்னு சொல்லிட்டியாம்மா போல நீ போய் தூங்கிட்டு நேற்று கிளம்பி தான் இருந்தோம். ஆமாம் நீ தான் தூங்கிட்ட. ஆமாம், அது சொல்கிறதுக்கு தான் இப்போ வந்தேன், எனக்கு சொல்ல அழுப்பாக இருந்துச்சு. நேற்று என்ன நினச்சுன்னா அந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு சரி செத்த நேரம் படுத்துருக்கேன். நைனா குளிக்க வந்தாங்க நைட்டு, சரி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நைனா கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்த பாருங்க, அப்படியே என்னையும் மறந்து தூங்கி விட்டேன். இவங்க எழுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு மேலே இருந்துச்சு. போய் ஒரு புட்டு குழாய் வாங்கலாம்னு நினச்சிட்டு புட்டு சுடுறதுக்கு பழைய இது வீணா போயிட்டு இருப்போம், அந்த குடம் கொட்டையிட்டு. சரி இப்போ போய் ஒன்று வாங்குவோன்னு சொல்லிட்டு போய் எழுப்பி பார்க்குறேன், நீ எந்திரிக்கவே மாட்டேன்ட்ட. நல்ல மூட் தூங்கிட்டு இந்த குளிருக்கு நல்லா போற போது எழுப்புடா அப்படின்னாக்கா அம்மா அடிச்சிருவாங்க, நான் எழுப்ப மாட்டேங்கிறான் அவன் அப்படின்ட்டு என்னை யாரும் எழுப்பவே இல்லை. தூங்கி முடிச்சு நேற்று போவே இல்லை. இன்னைக்காவது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன நடக்குதுன்னு தெரில. சப்போஸ் நாங்கள் போனோம் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாகில் ஒன்றுமே இருக்காது, நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் பார்த்ததை நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த விலாக். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா.